ஈக்குலிபிரியம் சாப்டர்ல ஈக்குலிபிரியம் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ஈக்குலிபிரியம்னா என்னன்னு சொல்லுவோம். ஜெனரலா ஈக்குலிபிரியம்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் அப்படி சொல்றோம் நம்ம. சரி, இப்போ ஈக்குலிபிரியம் என்ற வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர். அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கின்னு அந்த ஈக்குலிபிரியத்தில் எப்படி ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் ஈக்குவலாக இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இந்த செல்ல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இதுல வந்து சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணுங்க. சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணுங்க. இது டிசால்வ் ஆயிடும். டிசால்வ் ஆன பின்னாடி இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுங்க. அது டிசால்வ் ஆயிடும். இப்படி சுகர் டிசால்வ் ஆக ஆக சுகர் ஆட் பண்ணினே வாங்க. இப்போ கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ட்ரேஸ் ஆஃப் சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ட்ரேஸ் ஆஃப் சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குதுன்னாக்கா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் கிடைக்குது. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர். சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் சுகரை டிசால்வ் பண்ணுமா? பண்ணாது. இது இன்னும் கொஞ்சம் சுகரை டிசால்வ் பண்ணாது. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இது இவ்வளவுதான். இதால இவ்வளவுதான் சுகரை டிசால்வ் பண்ண முடிஞ்சு. இதுக்கு மேல இது சுகரை டிசால்வ் பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன செய்யறேன்னாக்கா நான் 1 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்றேன். சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்றேன். 1 கிராம் ஆஃப் சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்றேன். ஸ்டிர் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா ஃபில்டர் பண்றேன். ஃபில்டர் பண்ணா எனக்கு என்ன வரும்னா ஃபில்டர் பண்ணா 1 கிராம் ஆஃப் சுகர் கிறிஸ்டல்ஸ் அப்படியே சாலிடா கிடைக்கும். அடுத்து ஃபில்ட்ரேட். ஃபில்ட்ரேட்ல என்ன இருக்குன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் இருக்கும். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் இருக்கும். கரெக்டா? அதாவது இந்த சொல்யூஷன்ல 1 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்றீங்க, நல்லா ஸ்டிர் பண்ணுங்க, அப்புறமா ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா 1 கிராம் ஆஃப் சாலிட் சுகர் கிடைக்கும். ஃபில்ட்ரேட்ல சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் இருக்கும். கரெக்ட் தானே? சரி, இப்போ என்ன செய்யலாம்னாக்கா இப்போ இதுல வந்து என்ன பண்றீங்கன்னா 1 கிராம் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சுகரை ஆட் பண்ணுங்க. 1 கிராம் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சுகர். ரேடியோ ஆக்டிவ் சுகரை ஆட் பண்றீங்க. நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. ஸ்டிர் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னாக்கா ஃபில்டர் பண்ணுங்க. ஸ்டிர் பண்ணிட்டு ஃபில்டர் பண்றீங்க. இப்போ என்ன இருக்குது பார்க்கலாம். இப்படி ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் ஆஃப் சுகர் சாலிட் கிடைக்கும். சாலிட் சுகர் கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் கிடைக்கும். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா இந்த வாட்டரை வந்து கெய்கர் முல்லர் கவுண்டர்ல எடுத்து போய் பிளேஸ் பண்றீங்க. கெய்கர் முல்லர் கவுண்டர். கெய்கர் முல்லர் கவுண்டர்ல பிளேஸ் பண்றீங்க. எல்லாத்தையும் கெய்கர் முல்லர் கவுண்டர்ல பிளேஸ் பண்ணுங்க. கெய்கர் முல்லர் கவுண்டர் என்ன பண்ணுன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குதா இல்லையான்ட்டு செக் பண்ணி சொல்லும். அதாவது கிவன் சப்ஸ்டன்ஸ் ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுதா இல்லையான்ட்டு சொல்லும். கிவன் சப்ஸ்டன்ஸ் ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணிச்சுன்னா இது வந்து சிக்னல்ஸை காமிக்கும். ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணலன்னா இது சிக்னல்ஸை காமிக்காது. அப்போ எல்லாத்தையும் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கெய்கர் முல்லர் கவுண்டர்ல வைங்க. இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. இது என்ன ஆகுதுன்னா இது கெய்கர் முல்லர் கவுண்டர்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா அது வந்து சிக்னல்ஸ் காமிக்கும். இது ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணும். அதனால தான் இது ரேடியோ ஆக்டிவ் சுகர். இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணும். அதனால தான் இது ரேடியோ ஆக்டிவ் சுகர். ஓகே, இது ரேடியோ ஆக்டிவிட்டியை எமிட் பண்ணுது. சரி, இது ரேடியோ ஆக்டிவிட்டி எவ்வளவு எமிட் பண்ணுதுன்னா எக்ஸ் கியூரி. கியூரி என்றது யூனிட். எக்ஸ் கியூரியை எமிட் பண்ணுது. இந்த 1 கிராம் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சுகர் வந்து ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது. எவ்வளவுன்னா எக்ஸ் கியூரி அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த சுகரை என்ன பண்றீங்கன்னாக்கா கெய்கர் முல்லர் கவுண்டர்ல வைங்க. இது ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது. எவ்வளவு எமிட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு எமிட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? இது எவ்வளவு எமிட் பண்ணுதுன்னா எவ்வளவு ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் எமிட் பண்ணுதுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கியூரியை எமிட் பண்ணுது. இதை கெய்கர் முல்லர் கவுண்டர்ல எமிட் வைங்க. இது என்ன பண்ணுதுன்னா ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது. எவ்வளவுன்னா ஒய் கியூரியை எமிட் பண்ணுது. பாருங்க, இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் என்ன பண்ணுதுன்னா
ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது. எப்படி ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணிச்சுது? இது ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது, இது ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது, இது ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது. ஆனா இது ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணல. ஏன் இங்க மட்டும் ஏன் இங்க ரேடியோ ஆக்டிவ் சுகர் எடுத்துக்கணும், அதனால ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது. இது எமிட் பண்ணுதுன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. இது ஏன் எமிட் பண்ணுது, இது ஏன் ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுது? அப்படின்னா இது ரேடியோ ஆக்டிவ் ரேஸை எமிட் பண்ணுதுன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, இதுல இருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர்ல சுகரை ஆட் பண்ணா, சுகர் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணா இந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் டிசொல்யூஷனுக்கு போகுது அன்ட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. இந்த அதாவது இது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சுகர் தான், இதால இன்னும் கொஞ்சம் சுகரை டிசால்வ் பண்ணிக்க முடியாதுன்றதும் ஓகே. ஆனா இப்போ 1 கிராம் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சுகரை இதை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட் பண்ண சுகர் டிசொல்யூஷனுக்கு போய் இருக்குதுன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ஆட் பண்ண சுகர் டிசொல்யூஷனுக்கு போனதுனால இங்க டிசால்வ்டு ரேடியோ ஆக்டிவ் சுகர் இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் சுகர் டிசால்வ்டு ஃபார்ம்ல இங்க இருக்குது. அது எமிட் பண்ண ரேடியோ ஆக்டிவிட்டினால தான், அது எமிட் பண்ண ரேடியோ ஆக்டிவ் ரேஸ்னால தான் நமக்கு கெய்கர் முல்லர் கவுண்டர் இங்க ரேடியோ ஆக்டிவிட்டியை கொடுத்துருக்குது. அப்போ இந்த சுகரை நம்ம ஆட் பண்றோம், ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த சுகர் டிசொல்யூஷனுக்கு போகுது. சரி, இங்க 1 கிராம் ஆட் பண்ணா அந்த 1 கிராம் அப்படியே இங்க சாலிடா இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்? இது எவ்வளவு டிசொல்யூஷனுக்கு போதோ அவ்வளவு டிசால்வ்டு சுகர் பிரிசிபிடேட்டா மாறுது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சுகர் ரேடியோ ஆக்டிவ் சுகர் எவ்வளவு டிசொல்யூஷனுக்கு போதோ அவ்வளவு டிசால்வ்டு சுகர் பிரிசிபிடேட் ஆயிருது. அதனால அன்டிசால்வ்டு சுகர் சேம் 1 கிராம் இருக்குது பாருங்க. அப்படின்னா எவ்வளவு டிசொல்யூஷனுக்கு போதோ அவ்வளவு பிரிசிபிடேட் ஆகுதுன்னா ரேட் ஆஃப் டிசொல்யூஷனோ ரேட் ஆஃப் பிரிசிபிடேஷனோ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஈக்குவலா தானே இருக்கணும். ரேட் ஆஃப் டிசொல்யூஷனும் ரேட் ஆஃப் பிரிசிபிடேஷனும் ஈக்குவலா தானே இருக்கணும். அப்படின்னா சிஸ்டம் எங்க எதுல இருக்குது? ஈக்குலிபிரியத்துல இருக்குது. அப்படின்னா ஈக்குலிபிரியம்னா என்ன சொல்லலாம்? ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் இது அதாவது ஈக்குலிபிரியம்னா அங்க ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குலிபிரியத்துல இருக்கும். அடுத்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எப்பவுமே அதனுடைய பிரெசிபிடேட்டோட ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கும். நீங்க சால்ட் அனாலிசிஸ் செஞ்சிருக்கீங்க. சால்ட் அனாலிசிஸ்ல பாத்தீங்கன்னா சால்ட் அனாலிசிஸ்ல நிறைய சால்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பிரெசிபிடேட்டை கொடுக்கும். அந்த பிரெசிபிடேட்டை வச்சு இந்த சால்ட்ல இந்த ஆனியான் இருக்குது இல்ல இந்த கேட்டையான் இருக்குதுன்ட்டு சொல்லுவோம் சால்ட் அனாலிசிஸ் செய்யும்போது. அப்போ எப்போ நீங்க பிரெசிபிடேட் வந்தாலும் அந்த பிரெசிபிடேட்டுக்கு மேல இருக்கக்கூடிய மதர் லிக்கர் அது என்னவா இருக்கணும்? கண்டிப்பா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் தட் பிரெசிபிடேட்டா தான் இருக்கணும். இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். சரி, இப்போ லேப்ல வந்து சால்ட் அனாலிசிஸ்ல லெட் நைட்ரேட் சால்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெட் நைட்ரேட் சால்ட்டுக்கான டெஸ்ட்டை செய்ய போறோம். இதை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடும். டிசால்வ் பண்ணிட்டு பின்னாடி இப்போ கேட்டையானிக் அனாலிசிஸ்னா லெட் கேட்டையான டெஸ்ட் பண்ணணும். அதுக்கோசரம் என்ன பண்றோம்னா டைல்யூட் HCl ஆட் பண்றோம். ஆட் பண்ண என்ன ஆகும்? லெட் வந்து பிரெசிபிடேட் ஆகும். PbCl2 ஒயிட் பிரெசிபிடேட் கிடைக்கும். PbCl2 ஒயிட் பிரெசிபிடேட் கிடைக்கும். அடுத்து HNO3 சேர்ந்துன்னு HNO3 சொல்யூஷன்ல இருக்கும். இப்போ இந்த டெஸ்ட் டியூப்ல பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னாக்கா இந்த டெஸ்ட் டியூப்ல கீழே வந்து ஒயிட் பிரெசிபிடேட் இருக்கும். அதாவது கீழே வந்து இப்படி ஒயிட் பிரெசிபிடேட் இருக்கும். இங்க என்ன ஒயிட் பிரெசிபிடேட்னு பாத்தீங்கன்னா லெட் குளோரைட் ஒயிட் பிரெசிபிடேட் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்கும். இது என்ன சொல்யூஷன் பாத்தீங்கன்னாக்கா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் PbCl2. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் PbCl2. அப்புறமா இந்த சொல்யூஷன்ல வேற நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் கூட இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல.
ஆனா எப்பவுமே நீங்க சால்ட் அனாலிசிஸ்லயும் சரி எங்கேயுமே சரி கீழே precipitate இருக்குதுன்னா அந்த precipitate மேல இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து கண்டிப்பா saturated solution of that precipitate அப்படிதான் இருக்கும், வேற சான்சஸ் கிடையாது. அப்படின்னா precipitate ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த precipitate மேல இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து saturated solution of that precipitate. ஏன் அந்த saturated சொல்யூஷனுக்கும் அந்த precipitate-க்கும் இடையில என்ன இருக்குது? ஈக்குலிபிரியம் இருக்குது. அப்படின்னா இந்த precipitate இப்படி dissolution-க்கு போகும். எவ்வளவு precipitate dissolution-க்கு போதோ அவ்வளவு dissolved salt precipitate-ஆ மாறிடும். rate of dissolution-ம் rate of precipitation-ம் ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அப்படி இருந்தாதான் இந்த சொல்யூஷனை saturated solution சொல்லுவோம். ஓகேவா? அப்ப saturated solutionனா precipitate-க்கும் இந்த சொல்யூஷனுக்கும் இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். எந்த சால்ட் அனாலிசிஸ்ல நீங்க எந்த precipitate உங்களுக்கு வந்தாலும் சரி அதுல நீங்க இப்படி சொல்லலாம். precipitate-க்கு மேல இருக்கிற சொல்யூஷன் வந்து saturated solution. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சரி. ஓகே, சால்ட் அனாலிசிஸ்ல வேற என்னென்ன எல்லாம் செஞ்சீங்க? குளோரைடுக்கான டெஸ்ட் செஞ்சிருப்பீங்க. குளோரைடுக்கான டெஸ்ட்ல என்ன பண்ணுவீங்கன்னா சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுவீங்க. சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு AgCl precipitate கிடைக்கும். AgCl precipitate கிடைக்கும். அப்ப நான் AgCl precipitate-க்கு மேல இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்? saturated solution of AgCl. அது போல சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன வந்துச்சுனாக்கா இப்போ ஈக்குலிபிரியம்னா நமக்கு என்னன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் ஈக்குவல்ன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ ஈக்குலிபிரியம்ன்றது பிசிக்கல் சேஞ்சில் இருக்குமா இல்ல கெமிக்கல் சேஞ்சில் இருக்குமா இல்ல எங்க இருக்கும் ஈக்குலிபிரியம்ன்றது? எதுலெல்லாம் ஈக்குலிபிரியம் வரும்? எதுலெல்லாம் ஈக்குலிபிரியம் வரும்னா பிசிக்கல் ப்ராசஸ்ல ஈக்குலிபிரியம் வரும், கெமிக்கல் ப்ராசஸ்ல ஈக்குலிபிரியம் வரும், ஏன் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் இருக்குது. எது எடுத்துக்கினாலும் எந்த இது எடுத்துக்கினாலும் ஈக்குலிபிரியம்ன்றது இருக்குதுன்ட்டு சொல்றோம். சரி, மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் சொல்றோமே, எப்படி மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்? நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கோங்க, கம்ப்ரஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரஷன் இதை எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்பான்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா கேஸ் எடுத்துக்கிறீங்க, இதனுடைய பிரஷர் 2 atmosphere எடுத்துக்கோங்க. பிஸ்டனை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. எக்ஸ்டர்னல் பிரஷர் 1 atmosphere கொடுங்க. என்னாகும்? இந்த கேஸினுடைய பிரஷர் அதிகமா இருக்குது எக்ஸ்டர்னல் பிரஷரை விட. அதனால இந்த கேஸ் வந்து என்ன ஆகுது? எக்ஸ்பான்ஷன் போகுது. எக்ஸ்பான்ஷன் போயினே இருக்கும் till its pressure becomes 1 atmosphere. இப்போ எக்ஸ்டர்னல் பிரஷர் வந்து 1 atmosphere. இப்போ என்ன பண்ணும்? இந்த சிஸ்டம், இந்த கேஸ் வந்து பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளும், இந்த எக்ஸ்டர்னல் ஏர் பிஸ்டனை கீழ் நோக்கி தள்ளும். இங்க ரெண்டு பேருமே எப்படி தள்ளுவாங்க? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல தள்ளுவாங்க. எப்போ? இதனுடைய பிரஷரும் இந்த கேஸினுடைய பிரஷரும் எக்ஸ்டர்னலுடைய பிரஷரும் ஈக்குவலா இருக்கும்போது. அப்ப இங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல பிஸ்டனை தள்ளுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த கேஸ் எவ்வளவு எக்ஸ்டென்ட்ல பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளுதோ அவ்வளவு எக்ஸ்டென்ட்ல அட்மாஸ்பியரிக் ஏர் பிஸ்டனை கீழ் நோக்கி தள்ளுது. அப்படின்னா இங்க மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் இருக்குது. சரி, ஓகே. இப்ப பிசிக்கல் சேஞ்சில் ஈக்குலிபிரியம் இருக்குதா? இருக்குதே. எப்போ? இப்போ பார்க்கலாம். ஐஸ் எடுத்துக்கிறோம். அது என்னவா கன்வெர்ட் பண்றேன்னா லிக்விட் வாட்டரை கன்வெர்ட் பண்ணும். மெல்டிங் பாயிண்ட் அந்த டெம்பரேச்சர்ல ஐஸ்க்கும் லிக்விட் வாட்டருக்கும் இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் அதாவது 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்ல ஐஸ்க்கும் லிக்விட் வாட்டருக்கு இடையில ஈக்குலிபிரியம் வரும். அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். அட் 100 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகுனாக்கா லிக்விட் வாட்டருக்கும் வாட்டர் வேப்பருக்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். லிக்விட் வாட்டருக்கும் வாட்டர் வேப்பருக்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். எப்போ? பாயிலிங் பாயிண்ட்ல. 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது லிக்விட் வாட்டருக்கும் வாட்டர் வேப்பருக்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்கு. இதை வந்து பிசிக்கல் சேஞ்சில் இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் சொல்றோம்.
அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லயும் ஈக்குலிபிரியம் இருக்குது. அதாவது அட் ஈக்குலிபிரியத்துல ரேட் ஆஃப் ஃபார்வர்டோ ரேட் ஆஃப் பேக்வர்டோ ஈக்குவலா இருக்குது அன்ட்டு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இந்த ஈக்குலிபிரியத்தை கான்சென்ட்ரேஷன் மூலியமா கிராஃபிக்கலா எப்படி சொல்றது? ஒரு ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணலாம், அந்த ரியாக்ஷன்ல சேஞ்ச் ஆகக்கூடிய கான்சென்ட்ரேஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்கின்னு கிராஃப் வரைகிறோம். கான்சென்ட்ரேஷனுக்கு டைமுக்கு கிராஃப் வரைகிறோம். அந்த கான்சென்ட்ரேஷன் டைம் கிராஃபை பார்த்து எந்த டைம்ல சிஸ்டம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணியிருக்குது அன்ட்டு எப்படி சொல்றது, எப்படி பார்க்கறது அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ என்ன பண்ணலன்னா ரியாக்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இது என்னுடைய கான்சென்ட்ரேஷன், சர்டைன் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க. இது ரியாக்ஷனுக்கு போது ப்ராடக்டா மாறுது. டைம் இன்க்ரீஸ் ஆக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன ஆகுன்னா டிக்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன ஆகுன்னா இன்க்ரீஸ் ஆகும். எந்த டைம்ல சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுதோ அந்த டைம்ல இருந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்டும் சேமா இருக்கும், மாறாது. ஓகேவா? சோ reactant gives product. reactant எடுத்துக்கிறீங்க certain concentration, டைம் போக போக concentration of reactant குறைஞ்சினே வரும், டிக்ரீஸ் ஆயினே வரும், concentration of product இன்க்ரீஸ் ஆயினே வரும். ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண பின்னாடி concentration of reactant மாறவே மாறாது, அதே போல concentration of productம் சேஞ்ச் ஆகாது. இப்ப சொல்லுங்க, ஈக்குலிபிரியத்துல concentration of reactantயும் concentration of productயும் ஈக்குவல்னு சொல்லாமா? ஈக்குலிபிரியத்துல, அதாவது சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண பின்னாடி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டையும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டையும் ஈக்குவல்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா? சரி, செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஃப் வரைய போறோம். சரி, இந்த கிராஃப்ல என்ன பண்றோம்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், கான்சென்ட்ரேஷனை இங்க எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல டைம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டைம் இன்க்ரீஸ் ஆக ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம், டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இனிஷியலா என்ன எடுத்துக்கிறோம்னா ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், அதனுடைய கான்சென்ட்ரேஷன் டைம் போக போக என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயினே போகுது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வந்த பின்னாடி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கு. இது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டை பார்க்கலாம். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னா இனிஷியல் டைம் 0 இருக்கும்போது ப்ராடக்ட்டும் 0, டைம் இன்க்ரீஸ் ஆக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டும் இன்க்ரீஸ் ஆயினே வருது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டும் இன்க்ரீஸ் ஆயினே வருது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்த பின்னாடி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குது. ஓகேவா? இது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். பாருங்க, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்னாச்சுன்னா இனிஷியலா மேக்ஸிமமா இருக்குது, டைம் போக போக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆயினே வருது, குறைஞ்சினே போகுது. ஆஃப்டர் சம் டைம் ஆன்வர்ட்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயினே போகுது. ஒரு சர்டைன் டைம் இன்டர்வல் வந்த பின்னாடி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. இப்ப சொல்லுங்க, இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குதுன்னா சிஸ்டம் எதை அட்டைன் பண்ணிருக்கும் பாருங்க. இந்த டைம்ல இருந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குது, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குது. அப்படின்னா இந்த டைம்ல இருந்து இப்படி போக போக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சேஞ்ச் ஆகல, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டும் சேஞ்ச் ஆகல. அப்படின்னா சிஸ்டம் எங்க இருக்குது, ஈக்குலிபிரியத்துல இருக்குதா? ஆமா. என்ன கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மாறல, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டும் மாறல, அப்படின்னா சிஸ்டம் ஈக்குலிபிரியத்துல இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது ரியாக்டன்டினுடைய கான்சென்ட்ரேஷனும் ப்ராடக்டினுடைய கான்சென்ட்ரேஷனும்
ஈக்குவலா இருக்குமா? பெரும்பாலும் ஈக்குவலா இருக்காது. மோஸ்ட்லி ஈக்குவலா இருக்காது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டும் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அப்படி சொல்ல முடியாது. ஈக்குலிபிரியத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஒரு வேல்யூ இருக்கும், ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண பின்னாடி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு வேல்யூ இருக்கும், ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண பின்னாடி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகும். இப்படிதான் இருக்கும். சரி, இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைய போறோம். அதன் மூலியமா எந்த டைம்ல இருந்து சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அன்ட்டு சொல்றது அன்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் எடுத்துக்கலாம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆஃப் ஏ கிவ் பிளஸ் ஒய் ஆஃப் பி கிவ்ஸ் எம் ஆஃப் சி பிளஸ் என் ஆஃப் டி. இது போல ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். இது வந்து கேசியஸ் ஸ்பேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு எல்லாமே கேஸ்ல இருக்கு. இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன சொல்லுதுன்னா, ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் பி என்று சொல்லுது. Rate of forward reaction equal to rate constant of forward reaction into concentration of A power X concentration of B power Y அப்படி சொல்லுது. அதாவது ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஏவை வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு எழுதிக்கிறோம். எப்போ? வெரி டைல்யூட் சொல்யூஷன். ஏன்? வெரி டைல்யூட் சொல்யூஷனுக்கு ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு? 1. அதனால சரி, ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஏ அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எழுதிக்கணும், பவர்ல எக்ஸ் எழுதணும். ஏன்னா இங்க வந்து ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ், இங்க பவர்ல ஒய் எழுதிருக்கோம். ஏன்னா இங்க ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒய். இப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் இப்படி. அதே மாதிரி ரேட் ஆஃப் பேக்வர்ட் எதை டிபெண்ட் பண்ணும்? சிஏயும் டிவும் டிபெண்ட் பண்ணும். சி டியை டிபெண்ட் பண்ணுது அன்ட்டு சொல்றோம். இப்போ பாருங்க, இப்போ ரேட் ஆஃப் பேக்வர்டை எழுத போறோம். ரேட் ஆஃப் பேக்வர்ட் is directly proportional to concentration of C power m concentration of D power n. ஓகே, சரி, இது வந்து என்னன்னா ரேட் ஆஃப் பேக்வர்ட். இப்போ சொல்லுங்க, இனிஷியலா ரியாக்டன்ஸ் எடுத்துக்கோங்க. டைம் போக போக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுமா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ரேட் ஆஃப் பேக்வர்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரி சரி, இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா, டைம் இன்க்ரீஸ் ஆக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் இன்க்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். therefore rate of backward reaction decreases. இப்படி சொல்லுங்க. இப்போ சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுது. ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண பின்னாடி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எப்படி இருக்கும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் எப்படி இருக்கணும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். அட் ஈக்குலிபிரியத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டா இருக்குது. ரேட் ஆஃப் பேக்வர்ட் எப்படி இருக்கணும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இப்படி இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கிராஃப் வரைய போறோம். ரேட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைய போறோம். இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இங்க எடுத்துக்கிறோம், இங்க டைம் வந்து இங்க எடுத்துக்கிறோம். இப்போ கிராஃப் வரைஞ்சு எப்படி இருக்குது பாருங்க. அடுத்து ரேட் ஆஃப் பேக்வர்ட் வரைய போறோம். இது வந்து ஃபார்வர்ட். ரேட் ஆஃப் பேக்வர்ட் வரைஞ்சா எப்படி வரும்? ரேட் ஆஃப் பேக்வர்ட் வரைஞ்சா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரேட் ஆஃப் பேக்வர்ட் இப்படி வருது பாருங்க. டைம் இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் டிக்ரீஸ் ஆயினே வருது. இந்த டைம்ல இருந்து கான்ஸ்டன்டா இருக்குது. டைம் இன்க்ரீஸ் ஆக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேக்வர்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டைம்ல இருந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்படின்னா இங்க பாருங்க, ரேட் ஆஃப் ஃபார்வர்டு ரேட் ஆஃப் பேக்வர்டு எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்கு.
இந்த டைம், இந்த கரஸ்பாண்டிங் டைம்ல இருந்து இந்த கரஸ்பாண்டிங் டைம்ல இருந்து சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னா ஈக்குலிபிரியத்துல இருக்குது. இந்த டைம்ல சிஸ்டம் ஈக்குலிபிரியம், இங்க இருந்து சிஸ்டம் ஈக்குலிபிரியத்துல தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியத்துக்கு அட்டைன் பண்ண பின்னாடி, ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண பின்னாடி சிஸ்டத்தினுடைய ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ஜீரோவை டச் பண்ணல, டைம் ஆக்சிஸ் டச் பண்ணல, சிஸ்டத்தினுடைய ரேட் ஆஃப் பேக்வர்ட் டைம் ஆக்சிஸ் டச் பண்ணல. அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் இருக்குது, ரேட் ஆஃப் பேக்வர்ட் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது அப்படின்ட்டு சொல்றேன் இந்த இடத்துல. அப்படின்னா இந்த இடத்துல சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுது. அப்புறமா ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண பின்னாடியும் ஃபார்வர்டும் பேக்வர்டும் சேம் எக்ஸ்டென்ட்ல நடக்குது. சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தை எந்த டைம்ல அட்டைன் பண்ணிக்குதுன்றோம், இந்த டைம்ல சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிருக்கு. ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண பின்னாடியும் ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் சேம் எக்ஸ்டென்ட்ல, ஈக்குவல் எக்ஸ்டென்ட்ல நடக்குது. சேம் எக்ஸ்டென்ட்ல நடக்குது. ஏன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் டைம் ஆக்சிஸை டச் பண்ணல. அதனால ரேட் ஆஃப் ஃபார்வர்டு கண்டினியூஸா நடக்குது, பேக்வர்டும் கண்டினியூஸா நடக்குது. ரேட் ஆஃப் ஃபார்வர்டு ரேட் ஆஃப் பேக்வர்டும் எக்ஸாக்ட்லி ஈக்குவலா இருக்குது. அதனால இந்த ஈக்குலிபிரியத்தை என்னன்னு சொல்லணும்னா டைனமிக் ஈக்குலிபிரியம் அன்ட்டு சொல்லலாம். ஸோ ஈக்குலிபிரியத்தை என்னன்னு சொல்றோம்னா டைனமிக் ஈக்குலிபிரியம் அன்ட்டு நம்ம சொல்ல வரோம். சரி,